சார் கொத்தூஸ் அண்டா நீயா மறுபடியுமா என்னாண்டா ஓ நிலைமை இப்படி ஆகிப்போச்சே. உன் கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு கூப்பொன்னும் பரவாயில்லப்பா, நாங்களாம் என்னை கூப்பை பார்க்காதவங்களா, நாங்கள் கூப்பில் இருந்தாலும் கூலாக இருப்போம், ரொம்ப கூல்டவுனாக செய்வோம், வேலைகள்லாம் பயங்கரமாக செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போவே உளர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வாண்டடாக வந்து சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு படி மேலே அண்டாவுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் போல். ஏன்னா கிடைக்க வேண்டிய பேமெண்ட்டு 4 கோடிக்கு வீடு அப்படியே பாதியில் நிற்கிதான், இன்னொரு வீடு குட்டி வீடு ஒன்று பாதியில் நிற்கிதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்டா பேசாமல் இருப்பாரா? இப்படி பேசினா இருப்பாருங்க ஒரு பேச்சு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்கார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டில சோறு போட்டு உட்கார்ந்து அந்த சோத்தை சாப்பிடறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தந்த சோறு. ஐடியில் வேலை செய்யக்கூடிய, அதுவும் சென்னையில் ஐடியில் வேலை செய்யக்கூடிய நீங்களாம் மனுஷங்களா? சோத்துல கையை வச்சுக்கிட்டு தாவேகாக்கு போய் ஓட்டு போட்டிருக்கீங்களே, மனுஷ பிறவிகளா நீங்களாம் எப்படி நன்றிக்கடன் இல்லாதவங்கப்பா. உங்களுக்குலாம் நன்றிங்கிறதே சுத்தமாக கிடையாது. உங்களுக்குலாம் சோறு போட்டது யார் தெரியுமா? கருணாநிதி. அந்த கருணாநிதி இல்லைன்னா நீங்களாம் இன்றைக்கி ஐடியில் சாப்பாடு தட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா? நீங்கள் இப்படி உங்கள் முன்னாடி ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா பலார்னு ஒன்று விடணும்னு தோணுமா தோணாதா? திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தந்த சோறு. ஏண்டா எங்கள் அப்பா அம்மா அவங்களுடைய தாலி நிலத்தெல்லாம் விற்று எங்களை படிக்க வச்சு, ஏன்னா நீங்கள் செஞ்ச ஆட்சியில் காலேஜுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி அடுத்ததாக எங்கே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, ஏகப்பட்ட ஊழலை செஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாலும் அதில் நீங்கள் வந்துக்கிட்டு உங்கள் வீட்டு குழந்தைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏகப்பட்ட சீட்டை ஃபில் பண்ணிக்கிட்டு கடைசியாக கஷ்டப்பட்டு படித்தவன் ஒரு வேலைக்கு ஐடி செக்டாரில் போய் வேலைக்கு போய் புகுந்து நின்னா அதுக்கெல்லாம் காரணம் கருணாநிதி, நீலாம் நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்கிறியே. அண்டா இதோ வாரேன் கொத்துஸ். இன்னைக்கு கொத்து புரோட்டா தான். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சம்மர் ஆஃபர்ல அடுத்ததா செம்மையான ஆஃபர், அதுவும் டபுள் கேம். யார் வேணாலும் விளையாடலாம். குட்டி குழந்தைகள் பலூனை விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது 2க்குமான ஒரு காம்போ இன்னைக்கு அறிமுகம் செய்ய போகிறோம். இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஐடி ஊழியர்கள் எல்லோரும் சென்னையில் தாவேகாக்கு தான் ஓட்டு போட்டு இருக்காங்களாம். அதனால் அவங்க எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களான்னு கேட்குறாரு செந்தில்வேல். அதோட அவங்க சாப்பிட்ற சாப்பாடு திமுக போட்ட பிச்சையாம். நாளையிலேருந்து ஐடி செக்டாரில் சாப்பாடை பார்த்தீங்கன்னா, பிஸாவை பார்த்தீங்கன்னா, பர்கரை பார்த்தீங்கன்னா, அந்த பக்கமாக கோக்டெயிலை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மொஜிட்டோவை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜூஸ், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சுலைமானி, அங்கிட்ட இருக்கக்கூடிய டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே பிச்சையாக தெரியுமேயா. ஏன்னா நம்மளை இப்படி பிச்சைக்காரனாக மாற்றுறது வேறு எவனும் கிடையாது. இந்த மாதிரியான கொத்தூஸ் இந்த அண்டா தான். இந்த கொத்தூஸ் இந்த அண்டா என்ன தெரியுமா செஞ்சுருக்கான்? விரக்தியில் ஐடியில் இருக்கிறவங்கலாம் வந்து தாவேகா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு எப்படி விக்கி கிடைக்கும்? அவன் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோகால்டு திமுகவினுடைய ஒரு அண்டா, கழக அண்டா அப்படின்னு தான் அவனை எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அண்டாவுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இது மட்டும் கிடையாது, யூடியூப்லேருந்து நிறைய பேர் அரசாங்க வேலையாட்களாகவே மாறிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதுக்கான சிறப்பு கோட்பாடுகள்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம். நான் அதே குரூப்புக்குள்ளெல்லாம் விளாண்டுட்டு தான் இருக்கேன், உளவாளியாகவும் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு உளவாளியாக இருக்கக்கூடியது ரொம்ப கஷ்டம் தெரியும். இதில் வேற நிறைய யூடியூபர்ஸை கூப்பிட்டு அந்த சேனலில், சார் கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் ஒரு மீட்டிங் சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக நீங்கள் என்ன செய்யலாம், கேள்விகள் கேட்கலாம், வாங்கன்னு சொல்லி அழைத்து அங்கே போய் உட்கார்ந்த உடனே இதான் நீ கேட்க வேண்டிய கேள்வி, இதை மீறி ஏதாவது கேட்டீங்கன்னா நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்குது. இல்லாட்டி அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இதுக்கு நாம் மட்டும் சாலிடான எவிடன்ஸ் கிடையாது. ஏகப்பட்ட பேர் வருவாங்க, உண்மையை சொல்லுவாங்க, நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் நடந்துகிட்ருக்கு. உண்மையை சொல்கிறவன்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவன். ஆனால் பொய் சொல்லி நான் நல்ல கேள்வியை தான்டா கேட்டேன், நான் இந்த மாதிரி அரசாங்க விழாவுக்கெலாம் போகிறது என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக தான் அப்படின்னா, டே கொத்தடிமை, நோ டே கொத்தூஸ், உனக்கெல்லாம் அந்தளவுக்கு சீன் கிடையாதுடா, உனக்கு அந்தளவுக்கு சுத்தமாக சீனே கிடையாது. இதில் யூடியூபர்ஸ்லாம் கையில் போட்டுக்கிட்டோம், என்னை எவனும் கேள்வி கேட்க மாட்டான், கேள்வி கேட்டால் குண்டாசு பாஞ்சிரும், பயந்துட்டானுங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட இவங்களால் கட்டுப்படுத்திட முடியும். ஆனால் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், வேற லெவல். அவங்கெல்லாம் எங்களை மாதிரி சும்மா ஃப்ரீயாக பூவா ஃப்ளவராக இருக்க மாட்டாங்க, ஃபயராக இருப்பாங்க.
ஏன்னா அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது இப்போ புது ஜென்ரேஷனுக்கான ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம். அது அவங்களுக்கான உலகமே, அது தனியான உலகம். அங்கே போய்கிட்டு கொத்தோஸ் உங்கள் வேலையெல்லாம் காண்பிக்காதீங்க, அரசாங்கம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் காண்பிக்காதீங்க, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க பசங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. இந்த இடத்துல அண்டா வந்து சொன்னதுக்கான காரணம், இந்த ஐடி செக்டார்ஸ்லாம் வந்து கருணாநிதி தான் வந்து திறந்து விட்டாராமா. பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா, இப்போ கர்நாடகாவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்குறாரு. கர்நாடகா கேரளாலாம் கேட்டிருக்க மாட்டார், மனுஷன் பீகாரில் இருக்கா ஒரிசாவில் இருக்கான்னு தான் கேட்டிருப்பார். ஏன்னா இங்கெல்லாம் இருக்குது ஐடி செக்டார் நம்மளோட கூடுதலாக. பெங்களூர் வேறு ஒன்றுமே கிடையாது. சென்னையில் படிக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கேரளாலேருந்து படிச்சிருக்காங்க, இல்லாட்டி கேரளாலேருந்து அங்கே வந்து படிக்கிறான், அங்கேருந்து கேரளாவில் வந்து படிக்கிறாங்க. எது வேணாலும் நடந்துட்டு போட்டுமே, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எங்கப்பா வேலைக்கு போகிற? பெங்களூரில் போய் அட்லீஸ்ட் ஒரு 6 months வேலை பார்க்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பிரதர், நீங்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கே, அங்கேயே வேலை பார்க்கலாமேன்னு கேட்டால், இல்லை சார் எங்களுடைய மெயின் ஹப் அங்கே தான் இருக்குது, 3 மாதம் ட்ரைனிங் அங்கே, அதை முடிச்சுட்டு தமிழ்நாடா கேரளாவா இல்லாட்டி கர்நாடகாவா அப்படிங்கிறதுலாம் இனிமேல் தான் தெரியும், இல்லை நேரடியாக ஆன் சைட்டாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே என்ன செய்கிறாங்க, செக்டார் ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லும்போதே நேரடியாக அது பெங்களூர் அப்படிங்கிறது ஒரு ஹப்பாக காண்பிக்கப்படுகிறது. உண்மையை சொல்லப்போனால் பெங்களூர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கர்நாடகா, இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம ஜிடிபி, நம்ம பெர் கேபிட்டா இன்கம் விட அவங்களுடைய ரொம்ப கூடுதல். ஏன்டா அப்படின்னு கேட்டால், நம்மகிட்ட தான் இங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது, ஏகப்பட்ட கல்குவாரிகள் இருக்குது, டாஸ்மாக் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு இல்லை, இதெல்லாம் ஊழல்வாதிகளுக்கு இருக்குது, அரசியல்வாதிகள் இருக்குது, போலி பினாமிகளுக்கு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய கேவலமான பிறவிகளுக்கு இருக்குது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே உண்மையிலே இதெல்லாம் இருக்குது. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத, நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனால் பெங்களூர்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பெங்களூர்லாம் இந்த அண்டா பேசாமல் நேரடியாக தமிழ்நாடை மட்டும் பேசி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி வேலையில் செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களையும் இரவு பகல் ஐடி வேலையில் என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கியா அண்டா நீ? டே அண்டா, அதெல்லாம் வந்து கொத்தடிமை வேலைலாம் மாதிரி கிடையாது, அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. கிளைண்ட் கால்னு ஒன்று இருக்கும், காலையில் போனோன்னு மீட்டிங்னு ஒன்று கூப்பிடுவாங்க, டீம் மீட்டிங் இருக்கும், கிளைண்ட் மீட்டிங் இருக்கும், கிளைண்ட் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து அடுத்ததாக டீம் மீட்டிங்கில் உட்காந்து நம்மளை கேள்வி மேலே கேட்பாங்க. நீ ஒரு டீம் லீடராக இருந்தால், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தால், ஓன் டீமை வச்சு மேனேஜ் பண்ணணும், அதுக்கான ஸ்க்ரம் மீட்டிங் அனுப்பணும், அந்த மீட்டிங்கில் பக் ஃபிக்ஸிங் நடந்திருக்கான்னு சொல்லி அடுத்ததாக டெஸ்டிங் டீமை கூப்பிடணும், டெஸ்டிங் டீம் முடிச்சோடனே அடுத்ததாக ஃபிக்ஸிங் டீம் இருக்கா, அவங்களுக்கு அடுத்ததாக டிசைனிங் டீம் இருக்காங்களா, டிசைனிங் முடித்த பிறகு அப்ரூவல் வாங்குறக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட போய் பேசணும். இதெல்லாம் பேசி இரவு ஒரு 12 மணிக்கு கிளைண்ட் அங்கேருந்து இந்த பக்கு சரியாகலப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இரவு தூங்காமையே நாங்கள் மறுபடியும் ஆஃபீஸுக்கு போய் வேலையை பார்த்து ஒரு 3 மணிக்கு இங்கேருந்து ரிலீஸ் அனுப்பணும், பில்ட் எடுக்கணும், ரன் பண்ணி பார்க்கணும், பக் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை ரிலீஸ் அனுப்பணும், ரிலீஸுக்கான டாக்குமெண்ட் அனுப்பணும், டாக்குமெண்ட் அனுப்பி பிறகு அதை வெரிஃபை பண்ணணும். கிளைண்ட் அங்கே உட்காந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் பார்ப்பான். எனக்கு விடிய காலையில் 6 மணி ஆயிரும். கிளைண்ட் ஓகே குட் டு கோ அப்படின்னு சொல்லுவான். குட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வரும்போது அங்கேருந்து மறுபடியும் கிளைண்ட் ஜஸ்ட் அ ஸ்மால் மிஸ்டேக், இந்த இடத்துக்கு பதிலாக இதை எதையாவது கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்பான். டே, 1 மாசமாக உட்காந்து செஞ்சதுடா, நீ 1 மணி நேரத்தில் அதை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சாலும் வேற வழியே இல்லாமல் அதை நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு இரவு பகலாக உட்காந்து மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம். நீ என்ன நினைச்சிட்டான்டா, யூடியூப்பில் வந்து அவங்க ஒரு ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க. எப்படி இந்த யூடியூபர்ஸுக்கெல்லாம் ஒரு பேப்பரில் இதை தான் நீ கேள்வியாக கேட்கணும்னு சொல்லி உனக்குலாம் ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்குமா இருக்கும். நீ அந்த ஸ்கிரிப்டை வாசிச்சுக்கிட்டு, அமெரிக்கா என்னங்க அமெரிக்கா, தமிழ்நாடு மாதிரி இருக்குமா, தமிழ்நாடு தான் அமெரிக்காவோட கூடிருச்சு. 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்க்க சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியடைஞ்சிடும். அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒன்று நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி. நான் பார்த்தேன், நான் அமெரிக்காவுக்கு போனேனே, யார் செலவில் போனப்பா, அப்பான்னு சொல்லிட்டேன்னா, அப்பா செலவுலாம் நீ போயிருக்க மாட்டேன். அப்பாவுக்கே 10,000 ரூபா தானே இருந்துச்சு, கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறத. கேஷ் இன் ஹேண்டு 10,000 ரூபா வச்சுட்டு கொடைக்கானலில் போய் இன்னைக்கு மனுஷன் செமையாக லேக் பார்க்கில் போகிறாராம், கோல்ஃப் விளையாடுறாரு. நானும் யோசிக்கிறேன், 10,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஊர்லாம் சுற்ற முடியுது? தமிழ் ட்ரக்கர், நீ என்னையா ஊராக சுற்றிட்டு இருக்க பார், எங்கள் ஐயாவை பார், 10,000 ரூபா கேஷ் இன் ஹேண்டாக வச்சுக்கிட்டு எப்படிலாம் சுற்றிட்டு இருக்காரு நீ. அதனால் தமிழ் ட்ரக்கர்லாம் இன்னும் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அண்டாவுக்கு பயங்கர வெப்ராளம். யாரோ உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்ததுனால வந்து பேசிவிட்டாப்புல. இன்னைக்கு முழுக்க சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் போகவே முடியல, கழுவி ஊற்றுறாங்க. என்னடா கழுவி ஊற்றுறீங்களே, அண்டாவை இப்படிலாம் கழுவி ஊற்றலாமா அப்படின்னு சொன்னால், சார் அவன் வேணுனே வந்து வாண்டடாக சிக்கிறான் சார். வேற யாரும் அவங்க கூட்டத்தில் ஒரு குரூப்பே இருக்குது, ஒரு 10-20 பேர் இருக்காங்க. இதே மாதிரி இவனுக்கு கிளை, உபக்கிளை, அதுக்கு உபக்கிளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12 பேரே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 12 பேருக்கும் வியூஸ்லாம் இப்போ போகிறதே கிடையாது, பேசினாலும் அவனுங்களை மனுஷனாவே பார்க்கறது கிடையாது. இவனு இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் உதறி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க.
இதே ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்போ அண்ணாவுக்கும் வர தொடங்கிருச்சு. இதுக்கு மேலே நமக்கும் இங்கே மவுஸ் இல்லாமல் போயிடும் போல் நாம் இனிமேல் எப்படி பிழைக்கிறது? ஸோ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கணும். கான்ட்ரவர்சியில் சிக்கி தான் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, பெருசாக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பான் போல். பட் நீ கை வச்சிருக்கிறது ஐடி செக்டார் அவங்க மேலே. அதாவது இந்த படத்துலையும் சீரியஸ்லையும் ரொம்ப இந்த ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க சும்மா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு வந்துடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது ரொம்ப கஷ்டம். அதில் உட்காந்து ஒவ்வொரு வேலையும் கஷ்டம். நான் ஐடி செக்டார் வேலையை மட்டும் நான் சொல்லலை. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஐடி ஜாபில் வேலை செய்கிறவங்க, இல்லாட்டி இன்னொரு மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்க, காய்கறி கடையில் இருக்கிறவங்க, ஒன்றுமே இல்லை யூடியூப்பில் உண்மையாக வீடியோ போடுறவங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 நிமிஷம் ரீல்ஸை போடுறவங்க, இவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு இதுக்கெல்லாம் காரணம் கருணாநிதி தான், இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டணும்னு வச்சுக்கேன் அவனை. அப்போ இதை விட இன்னொருத்தர் 1977 67 இந்த காலகட்டத்தில் யாரும் இட்லி தோசைலாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஐயோ, டியூப்லைட்டு தான் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, இல்லை மண்ணள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, கல்லள்ளி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? யார்? நான் வேறு யாரும் கிடையாது, நம்ம சூர்யா சேவியர் இருக்கார் பார்த்தீங்களா, தீகா கும்பல். அவர் சொல்லியிருக்கார். அவர் 2023 ஏதோ சொன்ன அந்த ட்வீட்டெல்லாம் இன்றைக்கி போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க மனுஷங்க. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் திமுக என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு அதுக்கு பிறகு தான் நம்மளாம் இட்லி தோசைலாம் சாப்பிட்டோம். அப்போ அது வரைக்கும் நான் என்ன சாப்பிட்டேன்? அது வரைக்கும் நான் இப்போ வாய் வழியாக சாப்பிட்லையா? மனுஷங்க யாருமே வாய் வழியாக சாப்பிட்லையா? வேறு ஏதாவது வழியாக சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. அப்போ இவனுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஜட்டி போட்டதுக்கு காரணம் திமுக தான், நான் போய் சுச்சு பண்ணுறதுக்கும் காரணம் திமுக தான், இல்லை நான் வீடு கட்டுறதுக்கும் காரணம் திமுக தான், நான் நிலம் வாங்கினாலும் காரணம் திமுக தான். டேய், இதெல்லாம் திமுக இல்லைனா இன்னும் நான் நிறைய நல்லா சாதிச்சிருப்பணும்னு எனக்கு நல்லா ஏக்கமாக இருக்குடா. அவ்வளோ ஊழல் செஞ்சு வச்சுருக்கீங்க. நாட் ஒன்லி திமுக, நான் ஆண்ட கட்சிகளை சொல்கிறேன். இப்போ திமுக காரன் அண்டா அப்படிங்கிறதுனால நம்ம அண்டாவுக்கு எதிராக பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அது திமுகவுக்கு எதிராக மாறிடுது. அதனால் திமுகவினுடைய தலைவர்கள் சிந்திக்க வேண்டியது, நீங்கள் அடுத்தது ஆட்சிக்கு வாங்க வராமல் போங்க, அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. அடுத்த 5 வருஷம் நாங்கள் இதே தான் அனுபவிச்சுட்டு போகிறோம், அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அண்டாக்கள்லாம் பேசுகிறத நாங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருப்போம், அவனுக்கெல்லாம் விட்டுருவோம், அவனுக்கெல்லாம் நாங்கள் அப்படியே ஜாலியாக சுத்த விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதனால் உங்களுடைய கட்சி பேர் தான் இங்கே டேமேஜ் ஆகுது. ஏன்னா இதே அண்டா தான் நாளைக்கு கழகத்தின் சார்பாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அங்கே என்னவா நிற்பான், நான் தான் நடுநிலைவாதி, நான் தான் உங்களுக்கு பேச்சு அடுத்ததாக பேச வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெலாம் நிற்பான். ஸோ இந்த அண்டா பேசினது அஸ் அ ஐடி எம்ப்ளாயா, நானும் ஒரு ஐடி எம்ப்ளாயினால எனக்கும் கோபங்கள் இருக்குது. அந்த கோபங்களை நான் இப்படி மட்டும் பதிவு பண்ண மாட்டேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உத்தரப்பிரதேசத்தில் 4200 ஐடி நிறுவனங்கள் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் 1500க்கும் மேற்பட்டது இருக்குது, பீகாரில் 280க்கும் பெரிய ஐடி கம்பெனிகள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஹெச்சிஎல் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ உட்பட பெரும்பாலான கம்பெனிகள் தமிழ்நாட்டை தாண்டிய கம்பெனிகள் தான். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்றன. இது கூட தெரியாத ஆண்டா உனக்கு? நீ அமெரிக்காவை தமிழ்நாடு கூட கம்பேர் பண்ணவே உனக்கு எப்படி இந்த அறிவுலாம் இருக்கும்? பெங்களூரிலும், ஹைதராபாத்திலும், பூனேவிலும், குர்கானிலும் தான் தமிழர்கள் போய் வேலை செய்து சம்பாதிக்கிறார்கள். இந்த மானம் கெட்ட அண்டா இப்படி உளறி கொண்டிருக்கிறான். இதுக்கு தான் திமுக வரக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்கள். பாத்தியா கொத்தூஸ், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் திமுக மேலே பயங்கரமான எதிர்ப்பலையாக மாறி வருகிறது. நான் சொல்கிறது, இந்த எலெக்ஷனை விட்டுருவாங்க மக்கள். அடுத்த 5 வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காண்பிப்பதற்காக ஒரு 10 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் டேமேஜாக மாறிடுவீங்க. அடுத்த 5 வருஷத்தில் துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓட வச்சுருவாங்க மக்கள். சாதாரண மக்கள் கிடையாது, இளைஞர்கள், ஜென்சி மக்கள். அதுவும் ஐடி நிறுவனங்கள் அந்த ஊழியர்களே நீ இவ்வளோ கேவலப்படுத்துறீன்னா, ஏழ்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகள் தாவைக்கா கூட்டு போட்டுருந்தா அவங்களை எந்த அளவுக்கு திட்டுவேன்? ஏன்னா அவங்களுக்கு இந்த ஐடி சம்மந்தமாக, சோஷியல் மீடியா சம்மந்தமாக எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது. அப்போ அவங்களெல்லாம் நீ எப்படி திட்டு இருப்படாடே? நீ சாப்பிட்றது உண்மையிலேயே சாப்பாடு தானா, இல்லை பீஸாவா வேறு ஏதாவது சாப்பிட்டுருக்கியான்னு கேட்குறேன். பரவாயில்ல, இன்னும் நிறைய பேர் அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் 2014 2015 தெலுங்கானாவும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருந்தோம். எப்போது? 2014 and 2015 தமிழ்நாடு 33,000 கோடி, தெலுங்கானா 39,000 கோடி. அதே இது 2023 2024 தமிழ்நாடு 80,000 கோடி முக்கிட்டு இருக்கும். தெலுங்கானா 1 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கான். இது போக நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகா 4 லட்சம் கோடியாம். சார் அண்டா 4 லட்சம் கோடியாம். மகாராஷ்டிரா 1.83 லட்சம் கோடியாம். அப்படியே போனால் நீங்கள் கேரளாவும் இதோட கூடுதலாக மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் போக 80,000 கோடியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நாம் பேசுகிறோம், இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். இப்போ மகாராஷ்டிராவில் ஏன் கருணாநிதிக்கு வேறு யாராவது போய் உட்காந்துருந்தாங்களாங்க? இல்லை நம்ம கர்நாடகாவில் அப்படியே போனீங்கன்னா தெலுங்கானாவில் கருணாநிதி அவர்களுடைய புதல்வர்கள் யாராவது அங்கே போய் உட்கார்ந்ததுனால தான் அவங்க பொழைச்சாங்களா? இல்லை அவங்களுக்கு சோறு உப்பு நீங்கள் தான் இங்கேருந்து பார்சல் ஏதாவது பண்ணி விட்டீங்களா? கொரியர் ஏதாவது பண்ணி விட்டீங்களா? என்னடா ரே,
ஒரு ஒரு லெவல் வேணாமாடா இதெல்லாம். நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீ தான் காரணம், நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு இவங்க தான் காரணம், நான் வந்து இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, நான் டாய்லெட் போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், அப்படி இல்லைன்னா என்னால் டாய்லெட்டே போக முடியாதுன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? நல்லா இருக்கடா டேய், மக்களாகிய நாம தான் முட்டாளிங்க. இவனெல்லாம் பேச விட்டு பார்த்துட்டு இருக்கோம். கேட்டால் இவனை பத்திரிக்கையாளர்னு சொல்லி நாளைக்கே போடுவான் பாருங்க. ஏதாவது ஒரு டிவி சேனலில் மூத்த பத்திரிக்கையாளர் சார், இவெல்லாம் மூத்த பத்திரிக்கையாளர் கிடையாது சார், இவெல்லாம் பீத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னா போட்டுக்கோங்க. அம்பிட்டு தான் போட முடியுமே தவிர அதுக்கு மேலே இவனுக்கெல்லாம் அங்கீகாரம்லாம் கொடுக்க முடியாது. அண்டா தான், கொத்தூஸ் தான். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்ட்ரிங் பக் கேம் அப்படிங்கிறது தான். 2 பிளேயர் கேம். அமேசானில் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா, 550 ரூபா, 450 ரூபா இருக்கும் இந்த ஒரு ஐட்டத்துக்கு மட்டும். 2 பேர் விளையாடலாம். வேற லெவல் கேமாக இருக்கும். அடுத்ததா 111 பலூன்ஸ், வாட்டர் பலூன்ஸ். நம்ம பைப் இருந்துச்சுன்னா அந்த பைப்பில் வச்சா மட்டுமே போதும், எல்லா பலூனும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் நிறைஞ்சு அதுவாக வந்துடும். அவர் ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா அத்தனை குட்டி குட்டி பலூன்ஸும் அப்படியே பக்கெட்டுக்குள்ளே இருக்கும். சும்மா தூக்கி சம்மர் அந்த டைமில் விளையாடுவோம் பார்த்தீங்களா, பலூன் அடித்து விளையாடுவோம்ல, அதுக்கு விளையாட யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு 160 ரூபா, 180 ரூபா, 200 ரூபா போட்டிருக்காங்க. 111 பலூனுக்கும் சேர்த்து. இப்போ இரண்டும் சேர்த்து வெளியில் வாங்க போனீங்கன்னா 700 ரூபா, 800 ரூபா வரும். பட் கிட்ஸ் பெஸ்டியில் சம்மர் ஆஃபரில் 199, ரெண்டுக்கும் சேர்த்தே 199 தான். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.